வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான தேவையற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் நீண்ட நேரம் ஒரு வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் எலும்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலி ஏற்படுது அப்படின்னா, குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு, அதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் நமக்கு ஆரோக்கியமான ஒரு வடிவமைப்பை தருது. ஸோ அப்படிப்பட்ட எலும்புகள் நம்ம பாதுகாத்துக்கிறோம். எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு லேட் ஆகும், அதாவது தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய பாசிபிலிட்டி நமக்கு ஏற்படலாம். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை எப்போதுமே தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவை அல்கலைன் தன்மை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செய்து நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து பச்சை இலை காய்கறிகள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சூப்பு இதெல்லாம் தினமும் எடுத்துக்கலாம். இதே நம்ம கீரைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு பால் மற்றும் பால் பொருட்கள் உறுதுணையாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் இருந்தே பெறலாம். ஸோ பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகள் பலமாக இருக்கும். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். ஸோ பால் எல்லாம் எனக்கு அலர்ஜின்னு சொல்றவங்க பாதாம் பால் எடுத்துக்கொள்ளலாம். இது தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையினுடைய மூலம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும், உங்களுக்கு அலர்ஜி ஏற்படாது. கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகள் அதாவது சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு இது எல்லாத்துலேயுமே பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. ஆனால் எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கூட கடல் உணவுகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு. நம்முடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கு. இவை எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை வராமல் நமக்கு தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள்லாம் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். ஸோ நீங்களும் விட்டமின் டி சத்தை பெற்று எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. அதனால் மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்குது. ஸோ குறிப்பாக நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய வால்நட் பருப்புகள் இருக்குது. விதைகள் அப்புறம் விதைகளில் பார்த்தோம்னா சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், குறிப்பாக பூசணி விதைகள் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால இது எலும்புகளை பாதுகாக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். பழங்கள்ல ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் பலமாக இருக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். ஸோ இந்த சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாக்குறதுக்கான கோலோஜனை உருவாக்குது. எனவே விட்டமின் சி சத்து வேணும்னா ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த விட்டமின் சி சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான எலும்பு இணைவுக்கு
முக்கியமாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா கோலோஜனை உற்பத்தி செய்யுது. அதனால் நமக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு சில உணவுகளை நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம், அல்லது அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது கூட நல்லது தான். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் வந்து வீக் ஆகிடும், அதாவது பலவீனம் ஆகிடும். ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடாத தவிர்க்க வேண்டிய உணவுகளையும் நான் வந்து தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் முதல்ல நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆல்கஹால் நம்மளுடைய எலும்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெகுவாக பாதிக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது தான், அது எந்த தீமையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆல்கஹால் நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டாலும் அதிகமாக எடுத்துட்டாலும் அது நம்மளுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும். குறிப்பாக எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கும். நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது அளவோடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எலும்புகளில் உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு வந்து அதிகரிச்சிடும். ஸோ இந்த யூரிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் எலும்பு இணை பகுதிகளில் போயிட்டு தங்கிட்டு வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்களுடைய எலும்பு அடர்த்தி குறைந்து விடுவதும் வலுவான எலும்பை மென்மையாக்க செய்து எலும்பு முறிவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு தான் நடக்கும். குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியானது ஆல்கஹால் அருந்தாத பெண்களினுடைய எலும்புகளை விட மிகவும் பலவீனமாக இருக்குது அப்படின்றது ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆல்கஹால் ஆண்கள் பெண்கள் அனைவருமே பொதுவாக அருந்தலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அது எலும்புகளை வெகுவாக பாதிக்கும், உடலையும் மனதையும் பாதிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஆல்கஹால் போலவே இந்த செயற்கை குளிர்பானங்கள், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கணும். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இது உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராது. இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்குது, எலும்பு அடர்த்தியை குறைக்குது, எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யுது, எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகிறது இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குளிர்பானங்கள் அப்படின்றத ஆய்வுகளில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை குளிர்பானங்களை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம அளவோடு தான் எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய எலும்புகளை வந்து கடுமையாக பாதிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தினமும் நம்ம 30லிருந்து 40 கிராம் அந்த அளவில் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அன்றாடம் இனிப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதனுடன் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் தவிர்க்காமல் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லை நம்ம வந்து அதிகமாக இனிப்பு இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்னா சர்க்கரை, அந்த நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த சுகர் வந்து எலும்புகளுக்கு தான் நமக்கு முதல்ல தீமையை செய்யும். இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற பிற நோய்களையும் வரவழைச்சிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் 30லிருந்து 40 கிராம் அளவெல்லாம் பயன்படுத்தாதுங்க. குறைவான அளவில் வந்து சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுடைய எலும்புகளை பாதுகாக்கும், இல்லைன்னா அது எலும்புகளை பலவீனப்படுத்திடும். உப்பு நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் பொழுது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எலும்பு வந்து மெலிய ஆரம்பிக்கும். தினமும் 2.3 கிராம் அளவு உப்பு என்பது உடலில் வந்து ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம்லாம் இருக்குது அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த அளவு தான் நீங்கள் உப்பு சாப்பிடணும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உங்களுக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காஃபி அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு சிக்கரி வந்து சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது. இந்த அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் உடல்ல சேர விடாம காஃபி தடுத்துரும். இதனால எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி முக்கிய பானமாக கருதப்படுது. ஆய்வு ஒன்றில் 100 மில்லிகிராம் கெஃபைனுக்கு சுமார் 6 மில்லிகிராம் கால்சியம் வந்து இறப்புக்குள்ளாகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே காஃபியை வந்து அளவோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து குறைத்துக் கொள்வதும் நல்லது தான், அல்லது சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஸோ இந்த உணவுகளை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எலும்புகள் வீக் ஆகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் காஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது கெஃபைன் அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது உங்களுக்கு இதயம்
சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும், எலும்பு மெலிவுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் காஃபியை மட்டும் அளவோடு எடுத்துக்கோங்க, உப்பும் அளவோடு சாப்பிடுங்க, வெள்ளை சர்க்கரையும் அளவோடு சாப்பிடுங்க. மற்ற செயற்கை குளிர்பானங்களோ ஆல்கஹால்களோ பார்த்தோம்னா எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராங்கான எலும்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த உணவுகள் உறுதுணையாக இருக்கும். எனவே இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.